அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு நிமிஷம். நான் கேட்குகின்ற கேள்விக்கு ஒளிவு மறைவில்லாமல் உங்களால் சரியாக பதில் சொல்ல முடியுமா? பாருங்கள். ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறோம். டீ நன்றாக இருந்தால் அந்த டீ மாஸ்டரை, டீ போடுறவரை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சில வார்த்தைகள் புகழுகிறோம். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். நல்ல நமக்கு சர்வீஸ் பண்ணாங்க, சப்ளை பண்ணாருன்னா டிப்ஸ் கொடுத்து அவரை நாம் என்கரேஜ் பண்ணுறோம், ஊக்கப்படுத்துகிறோம். காசு கொடுத்து சாப்பிடுகிறோம், காசு கொடுத்து தான் ஹோட்டலில் சாப்பிட்றோம். சர்வீஸ் நல்லா இருந்து என்கரேஜ் பண்ணணும் அவசியமும் இல்லை. இருந்தாலும் மனிதனுடைய மனம் கொஞ்சம் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது அது தன்னால் மற்றவர்களை இது உற்சாகப்படுத்த ஆரம்பித்துவிடும். இது நல்ல மனிதர்கள் உள்ள அடையாளம். பாய், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்றைக்காவது உங்கள் மனைவி இடத்துல போய் நீ வச்ச சாம்பார் நல்லா இருக்குது, நீ செய்த இந்த குழம்பு நல்லா இருக்குது, இந்த பொரியல் நல்லா இருக்குது என்று மனதார நீங்கள் புகழ்ந்திருக்கிறீர்களா அப்படின்னு பார்த்தா அதிகமான பாய்மார்கள் இந்த விஷயத்தில் அவுட் ஆகிடுறாங்க. ஏன் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா, அந்த கணவன்மார்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த சில்லற புத்தியில் ஒரு புத்தி என்னன்னா, நாம் 4 வார்த்தையை அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா புகழ்ந்து பேசி அவர்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நம்மக்கிட்ட டிமாண்டு வைத்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு குறுகிய புத்தியினால் நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்களை புகழ்வதில்லை. காலம் முழுக்க அவர்கள் தங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் மறந்து நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தலைவலிக்கும், நீங்கள் படுத்துருவீங்க. மனைவி தலை வலித்தாலும் அவங்க தான் சமைக்கணும். குழந்தையை அவர்கள் தான் பார்க்கணும். உங்களுக்கு தேவையான பணிவிடையும் அவர்கள் தான் செய்யணும். இதையெல்லாம் புரிந்து கொண்டால் மனைவிகள்கிட்டருந்து வரக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீ சமாளித்து கொண்டு செல்லலாம். காரணம், நமக்காக வேண்டி அவர்கள் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண் வர்க்கத்தினர் புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. புரிந்து கொண்டீர்களா? இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.